இலங்கையில் ஜனவரி மாதம் முதல் நாடு முழுவதும் 40,633 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது. மேலும் 22 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் அந்த பிரிவின் சமூக சுகாதார நிபுணர் பிரஷிலா சமரவீர தெரிவித்துள்ளார். இதேவேளை நோயாளிகளில் அதிகமானோர் மேல்மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, கண்டி, காலி மாத்தறை, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, குருநாகல், ரத்தினபுரி மற்றும் கேகாலை ஆகிய 11 மாவட்டங்களிலேயே அதிக டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாகவும் பிரஷிலா சமரவீர கூறியுள்ளார். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அதிக எண்ணிக்கையிலான மரணங்கள் ரத்தினபுரி மாவட்டத்தில் பதிவாகியுள்ளன. பாடசாலை அமைப்புகள், அரசு நிறுவனங்கள், மத இடங்கள், கைவிடப்பட்ட நிலங்கள் மற்றும் கட்டடங்களிலேயே நுளம்பு இனப்பெருக்கம் அதிகமாக காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 2 தினங்களுக்கும் மேல் காய்ச்சல் நீடித்தால் வைத்திய ஆலோசனையை பெறுமாறு டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக சுகாதார நிபுணர் பிரஷிலா சமரவீர பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார்.